அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுகந்தி. என் கணவனின் பெயர் குமார். நானும் என் கணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். தற்போது எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருக்கிறது. என் கணவனின் நண்பர் தான் ராஜா. அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். என் கணவன் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். என் கணவனுக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்தது. என்னுடைய குழந்தை பிறந்த பிறகு அது அதிகமானது. இதனால் தினமும் அதிகமாக மது குடித்துவிட்டு என் கணவன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பார். இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பித்தது. எப்போதெல்லாம் நானும் என் கணவனும் சண்டை போடுகிறோமோ அப்போதெல்லாம் எங்களை சமாதானம் செய்வதற்காக அவருடைய நண்பரான ராஜா தான் என்னுடைய வீட்டிற்கு வருவார். அதே போல என் கணவன் ஒயின் ஷாப்பில் அதிகமாக மது அருந்துவிட்டு மட்டையாகிவிட்டால் அவருடைய நண்பரான ராஜா தான் அவருடைய ஆட்டோவில் என் கணவனை அழைத்து வந்து என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டு செல்வார். இப்படியே எங்களுடைய நாட்களும் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் பக்கத்தூரில் உள்ள ஆற்றுக்கு குளிக்கப் போயிருந்தோம். அப்போதும் கூட என் கணவன் மது போதையில் தான் வந்திருந்தார். நான் கரையோரமாக இருந்து துணிகளை துவைத்து கொண்டிருந்தேன். என் கணவனும் அவருடைய நண்பருமான ராஜாவும் தான் குளித்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராஜாவுடைய டவுசர் கரண்டு விழ நான் அதை கவனித்து விட்டேன். நான் கவனித்ததை ராஜாவும் கவனித்து விட்டார். இந்த விஷயம் எங்களுக்கு மட்டுமே தெரியும். என் கணவன் அப்போது மதுபோதையில் இருந்ததால் அவர் இதை கவனிக்கவில்லை. அதன் பிறகு குளித்துவிட்டு நாங்கள் வீட்டுக்கும் வந்துவிட்டோம். என் கணவனும் தினமும் குடித்துவிட்டு மது போதையில் வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் எனக்கும் அவருக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டது. அப்படி அவர் குடிக்காமல் வேலைக்கு சென்றாலும் கூட உள்ளூரில் யாரும் அவருக்கு வேலையும் கொடுக்க முன் வரவில்லை. எப்போது பார்த்தாலும் அவன் குடிகாரனாக இருக்கிறான், அவனை நம்பி எந்த வேலையை கொடுப்பது என யாரும் வேலை கொடுக்கவும் முன்வரவில்லை. இதனால் குடும்பம் நடத்தவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் என் கணவன் என் உள்ளூரில் யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் வெளியூருக்கு சென்று வேலை செய்கிறேன்னு கிளம்பிவிட்டார். அப்போதும் கூட நான் என் கணவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பினேன். வெளியூருக்கு சென்றும் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறது, அதனை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றாக சம்பாதித்து பணத்தை அனுப்புங்கள் என கூறி என் கணவனை நான் வேலைக்கு அனுப்பியும் வைத்தேன். என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு ராஜாவும் என்னை கண்டுகொள்ளவும் இல்லை. என்னுடைய வீட்டிற்கும் அவன் வரவில்லை. அதனால் ஒரு நாள் அவனை வெளியில் ஒரு இடத்தில் பார்த்தேன். அப்போது அவனை பார்த்து நான் கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வருவீங்களா, சும்மாலாம் வரமாட்டீங்களா எனவும் கேட்டேன். அதற்கு அவனோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதான் வர முடியாமல் போச்சு என்று சொன்னான். எனக்கு உதவி தேவைப்பட்டால் உங்ககிட்ட தானே நான் கேட்பேன், நீங்களே என்னுடைய வீட்டு பக்கம் வராமல் இருந்தால் எப்படி, அடிக்கடி என்னை வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க, எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்ககிட்ட நான் கேட்பேன்ல என்று சொன்னேன். அவரும் சரி, நான் முடிந்தளவுக்கு உனக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறேன் எனவும் கூறினான். அப்படி இருந்தும் கூட அவன் என் வீட்டு பக்கமே வரவில்லை. பொறுத்து பார்த்திருந்த நானே அவனை வீட்டுக்கு அழைக்கலாம் என முடிவு செய்து கணவனின் நண்பனான ராஜாவுக்கு ஃபோன் செய்தேன். வீட்டுக்கு வாங்க, சில பொருட்களை எடுத்து தள்ளி வைக்க வேண்டும், என்னுடைய வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என நான் கூறினேன். உடனே அவரும் வர சம்மதம் தெரிவித்தார். நான் மதியம் வரட்டுமா எனவும் கேட்டார். நானும் சரி என்று கூறினேன். அவனும் சொன்னது போல வீட்டுக்கு சரியாக மதியம் வந்தான். அப்போது நான் அவனிடம் சில பொருட்களை எல்லாம் தள்ளி வைக்க சொன்னேன். அவன் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கும் போது நான் திறந்திருந்த ஜன்னல் கதவை எல்லாம் பூட்டி கொண்டிருந்தேன். அப்போது அவன் என்னை கவனித்தான், நான் ஏன் ஜன்னல் கதவையெல்லாம் பூட்டுகிறேன் என்று. அப்போது நான் ஜன்னல் கதவையெல்லாம் பூட்டிவிட்டு வர என்னை பார்த்த அவன், ஏன் ஜன்னல் கதவையெல்லாம் பூட்டுறீங்க என்று கேட்டான். நானும் அவனிடம், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்று நான் கேட்டேன். அப்போது அவன், நான் என்ன பண்ணேன் என்று கேட்டான். நான் உடனே, நான் உங்களை எத்தனை தடவை பார்க்குறேன், நீங்கள் என்னை கண்டு கொள்ளவே மாட்டேன்றீங்களே என்று நான் கேட்டேன். நான் உடனே, அன்னைக்கு நாம் எல்லாரும் குளிக்க போனோம்ல, அன்னையிலிருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் உங்களால் என்று நான் சொன்னேன். உடனே அவனோ, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, என் நண்பனுடைய மனைவி, நீ இப்படி பேசலாமா என்று எனக்கு புத்திமதி சொன்னான். உடனே நானோ, ஏன் எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகாத குழந்தை பெறாத பொம்பளை தான் வேணுமா என்று கேட்டேன். ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று அவன் சொன்னான். உடனே நானோ, உங்கள் ஃப்ரெண்டு வெளியூருக்கு போயிட்டாரு, நீங்களாம் வருவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் வர மாதிரி தெரியல, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் தான் வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவன், ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க என்று சொன்னான். நானும், இல்லை, எனக்கு நீங்கள் வேணும், உங்களை நான் அடையணும், அதான் எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால தான் உங்களை நான் இன்றைக்கி மதியம் வீட்டுக்கு கூப்பிட்டேன் என்று சொன்னேன். உங்கள் ஃப்ரெண்டும் வீட்டில் இல்லை, நீங்கள் வந்தது யாருக்கும் தெரியாது, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, நானே தானே உங்களை கூப்பிட்றேன், பின்ன என் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன என்று நான் அப்படி கேட்டேன். இப்படியே பேச்சு வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர் என்னை தொடக்கூட இல்லை. ஒரு கட்டத்தில் நான் பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு விட்டேன்.
அதன் பின் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டார். அதன் பிறகு நான் எதற்காக அவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்தனோ அது அன்று நடந்தது. அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கையிலேயே முதல் முறை. அதன் பிறகு என் கணவன் வெளியூரில் இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி நாங்கள் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். என் கணவன் எப்போதுமே மது போதையில்தான் இருப்பார். அவருடன் நான் என்றாவது ஒரு நாள் தான் உல்லாசமாக இருப்பேன். அப்படி உல்லாசமாக இருக்கும்போது கூட அவர் மீது மது வாடை தான் அடிக்கும். ஆனால் அவருடைய நண்பரான ராஜாவுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன் சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டார். அவர் எப்போதும் செண்டு போட்டு கொண்டே இருப்பார். அவர் மீது நறுமணம் வீசும். அதனாலேயே அவருடன் நான் உல்லாசமாக இருக்க விரும்பினேன். அடிக்கடி நான் அவரை வீட்டுக்கு அழைத்து தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தேன். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் 6 மாதங்களாக தொடர்ந்தது. அதன் பிறகு என் கணவன் ஊருக்கு திரும்பி வந்தார். அப்போது வந்த அவர், நான் முன்பு போல இப்போதெல்லாம் மது குடிப்பதில்லை, கொஞ்சம் குறைத்து கொண்டேன். அதனால் நான் வேலையை முடித்துவிட்டு இரவு மட்டுமே மது அருந்துகிறேன். அதனால் பகலில் இப்போது மது அருந்தாததால் நான் இங்கே இனி வேலை செய்ய போகிறேன் எனவும் கூறினார். இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. நான் சொன்னேன், நீங்கள் இங்கெல்லாம் ஒன்று வேலை செய்ய வேண்டாம். இங்கே நீங்கள் இருந்தீங்கனாலே பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு மறுபடியும் அடிமையாயிருவீங்க. ஒழுங்காக நீங்கள் மறுபடியும் வெளியூருக்கு போய் வேலை செய்யுங்க என்று சொன்னேன். அப்போதுதான் என்னுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையூறாக இருக்க மாட்டார் என எண்ணினேன். ஆனால் என் கணவனோ அதெல்லாம் தேவையில்லை, நான் முன்பு போல இப்போ குடிக்கிறதும் இல்லை, நான் திருந்திட்டேன் என்று சொல்லி உள்ளூரிலேயே வேலை தேடி ஆரம்பித்தார். அவருக்கு உள்ளூரிலும் வேலையும் கிடைத்தது. இதனால் என் கணவன் வெளியூருக்கு செல்லாமலும் இருந்தார். என் கணவன் வெளியூருக்கு சென்றால்தான் நானும் ராஜாவும் சந்தோஷமாக இருக்க முடியும். என் கணவன் உள்ளூரிலேயே இருப்பதால் என்னுடைய தகாத உறவுக்கு இது இடையூறாக இருந்தது. இதனால் நான் ராஜாவிடம் என்ன செய்யலாம்? என் கணவன் இப்போது உள்ளூரிலேயே வேலை செய்கிறாரே, நாம் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே, என்ன செய்யலாம் எனவும் கேட்டேன். அப்போதுதான் ராஜா சொன்னான். ராஜாவிடம் நான் சொன்னேன், உங்களை விட்டு என்னால் இருக்க முடியவில்லை. என் கணவனும் இப்போது திருந்தினாலும் கூட மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து விடுவார். என் வாழ்க்கையே இவரால் நாசமாகிவிட்டது. நாம் எங்காவது சென்று வாழலாமா எனவும் கேட்டேன். அதற்கு ராஜா யோசித்துவிட்டு நான் பதில் சொல்கிறேன் என சொன்னார். 2 நாட்கள் கழித்து ராஜாவை எனக்கு ஃபோன் செய்து, நான் யோசித்து பார்த்து விட்டேன், நாம் எங்காவது சென்று தலைமறைவாக சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினார். நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். அதன் பிறகு நான் என் கணவனையும் குழந்தையும் விட்டுவிட்டு ராஜாவுடன் ஓடி செல்லலாம் என முடிவெடுத்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனையும் வந்தது. ஒருவேளை நான் குழந்தையை விட்டுவிட்டு ராஜாவுடன் ஓடி சென்று விட்டால் என் கணவன் இந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் நேரடியாக காவல் நிலையம் சென்று என் மனைவியை காணவில்லை என புகாரும் அளிப்பார். அது மட்டுமல்ல, ராஜாவுக்கும் எனக்கும் தகாத உறவு இருப்பது என் கணவனுக்கும் தெரிய வரும். அவர் ராஜா மீதும் புகாரளிப்பார். அதன் பிறகு போலீசார் எங்கள் இருவரையும் தேட ஆரம்பிப்பார்கள். ஒரு கட்டத்தில் நாங்கள் போலீஸரிடம் சிக்க வேண்டி வரும். ஓடிப்போன கொஞ்ச நாளிலோ அல்லது சில வருடங்களிலோ சில மாதங்களோ கழித்து கண்டிப்பாக நாங்கள் போலீசாரிடம் சிக்க வேண்டி வரும். அதன் பிறகு எங்களை மீண்டும் இந்த ஊருக்கு அழைத்து வருவார்கள். எங்களுக்கு புத்திமதி சொல்வார்கள், அறிவுரை கூறுவார்கள். கடைசியில் என்னை என் கணவனே சேர்ந்து வாழும்படியும் கூறுவார்கள். இது தானே நடக்கும்? இது நடக்கவே கூடாது. என் கணவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இதுதான் நடக்கும். என் கணவனையே கொலை செய்துவிட்டால் நாம் ஏன் வேறு எங்கே ஓட வேண்டும்? கொஞ்ச நாள் பிறகு அவருடைய நண்பனான ராஜாவையே நாம் திருமணம் செய்து கொள்ளலாமே என நான் முடிவு செய்தேன். அதற்காக என் கணவனை நான் கொலை செய்ய திட்டமிட்டேன். என் கணவன் எப்போதுமே மதுபோதையில் வருவதால் அதை நான் எனக்கு சாதகமாக இரவு நேரங்களில் மது வருந்துவதால் அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் நினைத்தேன். அதனால் என் கணவனை கொன்று புதைப்பதற்காக என் வீட்டிலிருந்து சுமார் 50 அடி தூரத்தில் ஒரு பள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பித்தேன். 10 நாட்களாக நான் பள்ளம் தோண்டி என் கணவனை புதைக்கும் அளவுக்கு நான் பள்ளத்தை தோண்டிவிட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் பள்ளத்தை தோண்டும் போதெல்லாம் அது வெளியே தெரியாமல் இருக்க அதற்கு மீது முட்களை போட்டு நான் மறைத்து வைத்து கொண்டிருந்தேன். அதன் மீது சாக்கை போட்டு மூடி சாக்குக்கு மேல் முட்களை போட்டு மறைத்து வைத்திருந்தேன். இப்படியே 10 நாட்களாக என் கணவனை புதைக்கும் அளவுக்கு நான் குழியை தோண்டி முடித்து விட்டேன். அதன் பிறகு சம்பவத்தன்று என் கணவன் எப்போதும் போல மது போதையில் வீட்டுக்கு வந்து மது அருந்து கொண்டு தூங்கிவிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் என் வீட்டில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து என் கணவனின் தலை மீது போட்டு அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தேன். என் கணவனின் உடலை நான் தோண்டி வைத்த குழியில் போட்டு புதைக்க நான் முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் தனியால் என் கணவனை தூக்கிச் செல்ல முடியவில்லை, இழுத்து செல்லவும் முடியவில்லை. வேறு வழியில்லாமல் நான் ராஜாக்கு இந்த விஷயத்தை சொல்லலாம் என முடிவு செய்தேன். அந்த சமயத்தில் என் குழந்தையும் முழித்து விட்டது. என் குழந்தையும் அழ ஆரம்பித்தது. அப்போதுதான் என் மண்டைக்கு இன்னொரு யோசனையும் வந்தது. ஒருவேளை ராஜாவை நாம் கொன்றுவிட்டோம், பின்னாளில் இந்த குழந்தையே நம்முடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்க வாய்ப்புள்ளதே. ஒருவேளை ராஜா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், இந்த குழந்தை இல்லை என்றால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் என்ன செய்வது? அதனால் புருஷனை கொன்ற மாதிரி குழந்தையையும் கொன்றுவிடும் என நினைத்து என்னுடைய 1 வயது குழந்தையையும் நான் கொன்றுவிட்டேன்.
என் ராஜா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவன் அதிர்ச்சி அடைந்தான். உன் கணவனை தானே கொள்ளை செய்து விட்டேன் என்று சொன்னாய், எதற்காக குழந்தையும் கொன்றாய் என்று கேட்டான். நான் பின்னாளில் என்னுடைய குழந்தை நம்முடைய கள்ளக்காதலுக்கு இடையராக வருமோ என எண்ணினேன். அதனால் இதையும் சேர்த்து ஒரேடியாக புதைத்து விடலாம் என எண்ணிதான் என் குழந்தையும் கொன்றேன் என கூறினான். இதனால் ராஜாவும் அதிர்ச்சியானான். அதன் பிறகு வேறு வழியில்லாமல் அவன் எனக்கு உதவியும் செய்தான். நானும் ராஜாவும் சேர்ந்து என் கணவனின் உடலை தூக்கி சென்று நாங்கள் 10 நாளுக்கு முன்பே தோண்டி வைத்த அந்த குழியில் போட்டு மூடினோம். அதன் பிறகு என் குழந்தையின் உடலையும் அதே குழியில் போட்டு மூடிவிட்டு ராஜா ஒன்றும் தெரியாதது போல சென்று விட்டான். அதன் பிறகு நான் வீட்டுக்குள் வந்து என் கணவனின் இரத்தமெல்லாம் வீடு முழுவதும் தெரித்து கிடந்தது. அதையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டு அந்த துணிகளையும் எல்லாத்தையும் நான் எரித்து விட்டேன். அதன் பிறகு என் கணவனுடைய ஆதார், என் குழந்தையுடைய ஆதார் மற்றும் சில ஆவணங்களை எல்லாம் எடுத்து எரித்து விட்டேன். மறுநாள் விடிந்ததுமே நான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் என் கணவனுக்கு வேறு யாரோ ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது, அவர் வெளியூர் சென்ற இடத்தில் அந்த ஒரு பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது, அதனால் அந்த பெண்ணுடனே என் கணவன் ஓடிவிட்டான். எனக்கு ஆண் குழந்தை பிறந்ததால் அந்த குழந்தை அவனுக்கு தேவைப்பட்டதால் அந்த குழந்தையும் தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். ஒருவேளை பெண் குழந்தை இருந்தால் அவன் கண்டிப்பாக அதை என்னிடம் விட்டுவிட்டே ஓடியிருப்பான். ஆண் குழந்தை என்பதால் அந்த குழந்தையும் தூக்கிவிட்டே ஓடிவிட்டான் என நான் கதறி அழுது நாடகமாடினேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் நான் என் அழுகையை பார்த்து, சின்ன வயசுலே காதல் திருமணம் செஞ்ச பொண்ணு, இப்படி அவன் இப்படி அந்த பிள்ளையை விட்டுட்டு ஓடி போயிட்டானே, வெளியூருக்கு போய் வேலை செஞ்ச இடத்துல யாரோ ஒரு பெண்ணோடு அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் அதே போல பேசவும் ஆரம்பித்தார்கள். நானும் இது நல்லதாக போச்சு, அனைவரும் நம்பிவிட்டார்கள். இனியும் கொஞ்ச நாளுக்கு பிறகு நம் ராஜாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என எண்ணினேன். அதன் பிறகு என் கணவன் ஓடி போய்விட்டான் என்ற தகவலை கேட்டதுமே அவனுடைய சகோதரி என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வந்து என்னாச்சு ஏதாச்சு எனவும் விசாரித்தாள். அப்போதுதான் நான் சுத்தம் செய்த இரத்தம் படிந்த ஒரு கரை என்னுடைய தரையில் தெரிந்தது. இது என்ன இரத்தக்கரை போல இருக்கிறதே என்று கேட்டாள். நானோ இதென்ன இரத்தக்கரையா, இது இரத்தக்கரை இல்லை என்று சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டேன். இருந்தாலும் அதை பார்த்த பிறகு என் கணவனின் சகோதரிக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. இதனால் அவர் என்னிடம் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் வீட்டுக்கு செல்லாமல் நேரடியாக காவல் நிலையம் சென்று விட்டாள். காவல் நிலையம் சென்று என் கணவனின் தம்பியை காணவில்லை. அவன் ஃபோனுக்கு ஃபோனும் கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் என வருகிறது. அவன் மனைவியின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. குறிப்பாக வீட்டில் இரத்தக்கரையும் இருக்கிறது. அதனால் வீட்டில் ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது என எனக்கு சந்தேகம் உள்ளது என காவல் நிலையம் சென்று புகாரளித்து விட்டார். அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னிடம் விசாரணைக்காக என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். போலீசாரை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு போலீசார் உங்களுடைய கணவனை காணவில்லை என்றால் எதற்கு நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகாரளிக்காமல் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என போலீசாரிடம் கேட்டார்கள். நானோ செய்வதறியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன். நான் அடுத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது என தெரியாமல் நான் புலம்பிக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு நான் காவல் நிலையம் வந்து புகாரளிக்கலாம் என நினைத்திருந்தேன் என்று நான் சொன்னேன். அதன் பிறகு போலீசார் சரி என உங்கள் கணவனை பற்றிய விவரங்களை சொல்லுங்கள், உங்கள் கணவனுடைய மொபைல் ஃபோனை கொடுங்கள், நான் உங்களுடைய கணவன் எங்கே இருக்கிறார் என நாங்கள் ட்ரேஸ் செய்து சொல்கிறோம் என நான் கூறினேன். அப்போது நான் என் கணவன் அவருடைய செல்ஃபோனை வீட்டில் தான் வைத்துவிட்டு சென்று இருக்கிறார், அந்த ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடைக்கிறது என நான் சொன்னேன். இதை கேட்டதுமே போலீஸாருக்கு என் மீது பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. அது எப்படி ஒருத்தன் குலையை தூக்கிக்கிட்டு ஓடும்போது அவனுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் எடுத்துவிட்டு ஓடும்போது மொபைல் ஃபோனை மட்டும் எப்படி அவன் வைத்துவிட்டு செல்வான் என போலீஸாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் வீட்டில் வந்து விசாரித்த போலீசார் என்னை கையோடு காவல் நிலையம் அழைத்து சென்று விட்டனர். போலீசார் காவல் நிலையம் அழைத்து செல்லும் போதே எனக்கு பயம் அதிகமாகிவிட்டது. என்னை அடித்து கொடுமை செய்ய போகிறார்களே என நான் பயந்து போனேன். காவல் நிலையம் சென்று போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை ஆரம்பிக்கப் போகிறோம் என சொல்ல பயத்தில் நானே என் குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டேன். நான் தான் என் கணவனையும் குழந்தையும் கொலை செய்து என்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே புதைத்து விட்டேன் என நான் கூறினேன். போலீசாரினிடம் எதற்காக கொலை செய்தீர்கள் என கேட்க, நான் என் கணவனோ தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை அடித்து கொடுமை செய்கிறார் என்றும் ஒழுங்காக வேலைக்கு செல்லவில்லை எனவும் கொஞ்ச நாட்களாக வெளியூருக்கு சென்று வேலை செய்தார், தற்போது உள்ளூரில் வந்து மீண்டும் வேலைக்கே செல்ல மாட்டேன் என குடித்து என்னுடன் தகராறு செய்து வந்தார், இதனால் என் வாழ்க்கையே நாசமாகிவிட்டது, அதனால் நான் என்னுடைய கணவனை கொலை செய்து விட்டேன். அதன் பிறகு நான் வேறொரு திருமணம் செய்து கொள்ள இந்த குழந்தையும் இடையூறாக இருக்குமோ என எண்ணி என்னுடைய குழந்தையையும் நான் கொலை செய்து விட்டேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்தேன். நான் என் கள்ளக்காதலர் ராஜாவை இந்த விஷயத்தில் மாட்டிவிடவே இல்லை. இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது ஜெயிலில் இருந்த என் கணவனின் சகோதரி நான் அவருடைய தம்பியை கொன்றுவிட்டேன் என தெரிந்ததுமே என்னை அடிக்க வந்தார். போலீசார் அவரை தடுத்து நிறுத்திவிட்டனர். அதன் பிறகு இந்த விஷயமானது ஊர் முழுவதும் தெரிந்தது.
ஊர் முழுவதும் எல்லோரும் என்னுடைய வீட்டில் வந்து குமிந்து விட்டனர். என் கணவனை நான் எங்கு புதைத்தேன், என் கணவனின் உடலை தோண்டுவதற்காகவும் பிரேத பரிசோதனை செய்வதற்காகவும் அதிகாரிகளும் மருத்துவக்குழுவும் வந்துவிட்டனர். அதன் பிறகு என் கணவனின் உடலை எங்கே புதைத்தேன் என என்னை காட்டுமாறு அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு நான் என் வீட்டிலிருந்து சுமார் 50 அடி தூரத்தில் ஒரு பள்ளத்தை தோண்டி விறகை போட்டு மூடி வைத்திருக்கும் அடையாளத்தை நான் காட்டினேன். முற்களை எல்லாம் நவுட்டி இந்த இடத்தில்தான் என் கணவனை புதைத்தேன் என காட்டினேன். போலீசார் அந்த என்னுடைய வீட்டுக்கும் அந்த குழிக்கும் உண்டான தூரத்தை பார்த்துவிட்டு, நீ ஒருத்தியால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் உன் கணவனின் உடலை தூக்கி கொண்டு வந்து இங்கு போட்டு புதைத்திருக்க முடியாது. நீ உன் கணவனை இழுத்து வந்தாலும் கூட அந்த தடயங்களாவது கண்டிப்பாக இருக்கும். இப்படி எந்த விதமான தடயங்களும் இல்லை. அதனால் நீ தனிய ஒருத்தியாக இதை நீ செஞ்சிருக்கவே முடியாது என என்னிடம் மறுபடியும் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர். நானும் எப்படியாவது சமாளித்து விடலாம் என எண்ணினேன். ஆனால் என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய கள்ளக்காதல் விவகாரத்தை நான் வெளியே சொல்ல ஆரம்பித்தேன். என் கணவனின் நண்பனுக்கும் எனக்கும் தகாதொரு இருந்தது. அதனால் அவருடன் சேர்ந்து வாழ என் கணவன் இடையராக இருப்பார் என எண்ணிதான் என் கணவனையும் குழந்தையும் நான் கொலை செய்தேன் என அனைத்து உண்மைகளையும் வாக்குமூலமாக அளித்தேன். அதன் பிறகு போலீசார் என்னுடைய கள்ளக்காதலையும் அதிரடியாக கைது செய்தனர். இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.